இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள். இந்த நாள் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதன் முழுமையான மனிதனா வாழ்வதற்கு கல்வி ஒன்றுதான் அவசியமானது. அந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை மேம்படுத்தும், ஒரு குடும்பத்தை மேம்படுத்தும், ஒரு சமுதாயத்தையே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற அடிப்படையில தான் 2006 இருந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வரோம். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களை பத்தி அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை சிலதை உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். அவரினுடைய ஆட்சி காலம் என்பது 1954 இருந்து 1963 ஆண்டு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்துருப்பாங்க, சாத்தனூர் டேம் தெரியும், பாம்பார் டேம். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஆறுகள் நீர்வழி பாதைகள் இருக்குதோ அங்கெல்லாம் அணைகளை கட்டணும், டேம்களை கட்டணும். அந்த நோக்கத்துல நிறைய டேம்களை கட்டி விவசாயத்தை பெருக்கணும், அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அணைகளை கட்டி விவசாயத்தை மேம்படுத்தினாரு. நிறைய தொழில் வளர்ச்சிக்கு தகுந்தபடியான தொழிற்சாலைகளை நிறுவி மக்களுடைய வறுமையை போக்கி உற்பத்தியை பெருக்கினாரு. நம்ம மாணவர்கள் அந்த காலகட்டங்களில் படிக்காம குடும்ப கஷ்ட சூழ்நிலை காரணமா அப்பா அம்மா கூட ஆடு மாடு மேய்க்கிறது, விறகு வெட்டுறது, கூலி வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. செங்கல் சூளை அந்த மாதிரியான வேலைகளுக்கு கல் உடைக்கிறதுக்கு அப்பா அம்மா கூட போறத அந்த காலகட்டங்கள்லாம் அதிகமாக இருந்தது. இப்போதான் எல்லாருமே கட்டாயம் ஸ்கூலுக்கு வரணும், கட்டாய கல்வி அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பையன், சின்ன பையன் உங்களை போல, அவங்க அப்பா கூட அப்படியே மாடு மேய்ச்சிட்டு விறகு வெட்டிட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறான். ஐயா அந்த வழியில போறாரு. அப்படி போகும்போது, தம்பி வாப்பா, அவங்க அப்பாவும் அங்க இருக்கிறாரு, அவங்கள கூப்பிடுறாரு. ஏன் நீ இங்க இருக்கிற, ஏன் மாடு மேய்ச்சிட்டு விறகு வெட்டிட்டு இப்படி இருக்கிற, ஏன் படிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பெரியவர் அவங்க அப்பா என்னங்கிறாரு, ஐயா நாங்க இந்த மாதிரி விறகு வெட்டி கல் உடைச்சு இந்த பொழுதுனிக்கு இந்த வேலை செஞ்சாதான் எங்களுக்கு ராத்திரிக்கு சோத்துக்கு வழி கிடைக்கும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்புனா எங்களுக்கு பட்னியாவும் போயிடும், வீட்டுக்கு வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வறுமையை எடுத்து சொல்றாங்க. உடனே இவர் ஐயா என்ன பண்றாரு, அவங்க செக்ரட்டரிஸ் ஆபீஸ்க்கு வந்துட்ட பிறகு கூப்பிடுறாரு. எப்பா வாங்க, பசங்களுக்கு கட்டாயம் மதிய உணவை கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐயா இல்லைங்க ஐயா, இவ்வளவு செலவாகும், அதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் சொல்லும் போது, ஏன்பா இவ்வளவு படிச்சிருக்கிற, ஒரு வேலை நடக்குன்றதுக்கு நீ சொல்லுவியா ஐடியான்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த வேலை நடக்கணும்னா என்ன பண்ணணும் அதை சொல்லு, அதுக்கு தான் நீ படிச்சுட்டு வந்துக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே ஐயா அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மதிய உணவு அப்படிங்கிறத இலவசமா கொடுக்குறோம், தம்பி எல்லாரும் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். எல்லா வசதிகளும் கூடிய கட்டடங்கள் இருக்குது. முறையான தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு அருமையான உணவு கிடைக்குது. அனைத்து வகையிலையும் தன்னிறைவு ஏற்படக்கூடிய வகையில விலையில்லா பொருட்கள் உங்களை வந்து சேர்ந்துருது.
ஆனா நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தோம். அந்த வேலைகளை பொழுதுக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாதான் 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்க முடியும். அந்த விறகை வெட்டி கொண்டு போய் காசா மாத்தி வீட்டுக்கு வந்தாதான் அரிசி. அந்த கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் அந்த சூழல்ல படிச்சு முன்னேறியவங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் படிக்கணும். அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா ஸ்கூலுக்கு வந்துருவியாப்பா, வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் அந்த பெரியவரும் அந்த பையனை சொல்லும் போது இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க, மதிய உணவு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதிகப்படியான கல்வி பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாரு. மாணவர்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க, நல்லா படிக்கிறாங்க. இந்த தமிழ்நாடே என்ன ஆகுது, கல்வியில வளர்ச்சி பாதையை நோக்கி பயணப்படுது. ஆக இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நமக்கு இன்னைக்கு முழுமையடைந்து கிடைச்சிருக்குது. இந்த கல்வியை நம்ம நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நமது 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் குறிப்பா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த அனைத்து ஆசிரியர்களும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது ஒன்னுடைய சிந்தனையில ஆழமா பதியும். ஆக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி இந்த கல்வியாண்டுல நல்லபடியான தேர்ச்சியை நம்ம பள்ளிக்கு பெருமையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அனைவரின் சார்பாக கேட்டுக்கிறோம். செய்வோமா? சத்தம் வரலையே, 10 12 அமைதியாகிறான. ஆக சிறந்த கல்வியை பெற்று தரமான எதிர்காலத்தை உருவாக்கி பள்ளிக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்ப்போம். இந்த நாளை ஒவ்வொரு மாணவனும் நினைவில் வைத்து அவருடைய புகழ் போற்றி உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.